வணக்கம். வில்வதுளசி எங்கள் குழு சார்பில் மற்றமுறை உங்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க. அதாவது இந்த சேனல் நோக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் மற்றும் தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரம் உங்கள் வீட்டில் உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திட்டு வாங்க. அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் கன்னியாகுமரி மாவட்டத்தின் உள்ளூர் மற்றும் அருகில் இருக்கும் கேரள மாநில திருவனந்தபுரம் மாவட்ட மக்களால் பெரிதும் போற்றி வழங்கப்படும் பழமைமிகு குமாரமலை இறை தம்பதியருங்க. இறை தம்பதியர் என இங்கு நான் குறிப்பிட்டது அருள்மிகு முருகன் மற்றும் வள்ளியே. திருமுருகாற்றுப்படை எனையாளும் ஆண்டவன் எம்பெருமான் முருகனை பற்றி வேள்வி செய்யும் வேதியர்கள் தொழும் தெய்வம் என குறிப்பிடுகிறது. வேள்வி செய்து வழிபட்டால் வேண்டும் வரம் தருபவன்தான் எம்பெருமான் முருகன். அப்படிப்பட்ட முருகனே வேள்வி செய்த தலம் உண்டு என்றால் அது அவர் திருமணம் புரிந்த இந்த திருத்தலமாகவே விளங்கும். முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிந்த தலம் வள்ளிமலை என குறிப்பிடுவார்கள். அதே போன்று புகழ்ந்து கூறப்படும் தலங்களில் ஒன்றுதான் சிறப்புமிகு திராத்திரமான இந்த வேளிமலை குன்றுங்க. தன் திருமணத்திற்காக எம்பெருமானே வேள்வித்தை வளர்த்த மலை என்பதால் முற்காலத்தில் வேள்வி மலை என அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் அப்பெயரே மருவி தற்பொழுது வேலி மலை என்பதாக தல புராணம் கூறுகிறது. 38 திருப்படிகளை கடந்து சென்றால் 8 அடிக்கும் உயரமான உயரத்தில் அருட்காட்சியளிக்கும் எம்பெருமான் முருகனையும் அவர் அருகே தென்கிழக்கு பக்கமாக சற்றே திரும்பிய நிலையில் 6 அடிக்கும் உயரமான உயரத்தில் காட்சியளிக்கும் நமது வள்ளி தேவியையும் கண்களும் மனமும் ஒரு சேர குளிர திவ்ய தரிசனம் காணலாம். பசுமை மலை சூழ்ந்த இந்த குமாரமலை அதாவது வேளிமலை பகுதியில் ஸ்ரீ வள்ளி சிறுமியாய் குமரியாய் விளையாடி மகிழ்ந்து வளர்ந்து பின் தம் அழகு குமரனைக் கண்டு விரும்பி மனம் மகிழ்ந்து மனம் புரிந்த தலமென்று கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் உள்ளூர் மற்றும் அருகிலிருக்கும் கேரள மாநில மக்களால் பெரிதும் இது போற்றி வணங்கப்படுகிறது. நம் தமிழகத்தின் அநேகமான மக்களுக்கு இந்த திருக்கோயில் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. இப்பகுதியில் பெரும்பாலான கேரள மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு முதலில் மொட்டையடிப்பது, காதணி அணிவிப்பது, உணவூட்டுவது என அனைத்து முதல் நிகழ்வுகளையுமே இத்திருத்தலத்தில்தான் கொண்டாடுகின்றனர். நலம் சிறக்க வளம் செழிக்க செவ்வாய்க்கிழமையான அனைத்திலும் நடைபெறும் விசேஷ வழிபாடு வெகு விசேஷமாகவே இருக்கிறது. இது தவிர 10 நாட்கள் நடைபெறும் வைகாசி விசாக திருவிழாவும், ஆவணி கடைசி வெள்ளிக்கிழமையில் நடைபெறும் புஷ்பாபிஷேக விழாவும், பங்குனி மாதத்தில் 7 நாட்கள் நடைபெறும் திருக்கல்யாண உற்சவமும் இந்த திருத்தலத்தில் மிக விமர்சனையாக கொண்டாடப்படும் திருவிழா காலங்களாகும். ஸ்ரீ வள்ளியும் ஸ்ரீ முருகனும் திருமண கோலத்தில் திரு அருட்காட்சி தரும் 3ஆம் நூற்றாண்டினைச் சேர்ந்த இந்த திருத்தலத்தில் திருமண தடை நீக்கப்பெற்று நல்வாழ்க்கை துணை அமைய உளமாற வழிபடுதல் நன்மை பயக்கும் என்பது தொன்னம்பிக்கையாகவே இருக்கிறது. கேரள எல்லையில் இருக்கும் திற்பரப்பு நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் நம் அறுபடை முருக பக்தர்கள் உட்பட எவருக்குமே இந்த கோயில் தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. முருகனின் அறுபடை வீட்டிற்கு ஒப்பாக காணப்படும் இந்த அறிவிக்கப்படாத 7ஆம் படை வீட்டிற்கும் சென்று இந்த அழகு தம்பதியரை ஒருமுறை நாம் தரிசனம் செய்வோம், ஆனந்தம் அடைவோம். மிக அழகிய திருக்கோயிலுங்க. நான் ஒவ்வொரு காலனையும் சொல்கிறதாங்க, இதே போன்ற பழைய திருக்கோயிலுக்கு நீங்கள் வந்தால் போதுங்க. புதிய திருக்கோயில்கள் கட்டணுங்கிற அவசியமே கிடையாது. இவ்வாறு நீங்கள் பழைய திருக்கோயில்களுக்கு புராதனமான கோயில்களுக்கு ஆதரவு அளித்தாலே போதுங்க. இந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் பணிபுரியும் பணியாளர்கள் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறதாங்க ஒரு நிதர்சனமான உண்மை. எனக்கு இந்த காலநிலை நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக இதே போன்ற கோயிலுக்கு வருவீங்கன்னு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதிகமாக ஆகிட்டுங்க. மற்றொரு அழகிய திருக்கோயில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.